வீடு வீடா சின்ன சின்ன பொருட்கள வித்துக்கிட்டு இருந்தா ஒரு பையன். அந்த பையனுக்கு ஒரு நாள் ரொம்ப பசிச்சுச்சு. ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்டின்னா கூட அவன்கிட்ட காசு இல்ல. அப்போ பக்கத்துல இருந்த வீட்ல ஏதாவது சாப்பிட கேட்கலாம் அப்டின்னு நெனச்சுட்டு அங்க போறான். அவனுக்கோ சாப்பாடு கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சம். "கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா?" அப்டின்னு தயக்கத்தோட கேட்டான். அந்த பொண்ணும் உள்ள போயி ஒரு கப் பால் கொண்டு வந்து குடுத்தா. அந்த பால வாங்கி வேகமா அந்த பையன் குடிச்சிட்டு, "நான் உங்களுக்கு எவ்ளோ கடன்பட்டுருக்கிறேன்" அப்டின்னு சொன்னான். "அன்பான இந்த செயலுக்கு விலை கிடையாது" அப்டின்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. ஆண்டுகள் கடந்தன. அந்த சின்ன பையன் ஒரு பெரிய டாக்டர் ஆனான். அந்த பொண்ணுக்கு ஒரு கொடிய நோய் வந்துச்சு. அந்த பையன் வேலை செய்ற அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அதே டாக்டர் கிட்டயே செக்கப்புக்கு வந்தாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணோட ஊர பார்த்ததுமே வேகமா அறைக்குள்ள போய் அந்த பொண்ண பார்த்தான் அதே பொண்ணு. அவளுக்கான சிறப்பான சிகிச்சைகள கொடுக்குறான். நீண்ட சிகிச்சைக்கு பிறகு அந்த பொண்ணு குணமாகுறா. பல லட்சங்கள் செலவானது. பிறகு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பொண்ணுக்கு ஒரு நீண்ட பில்ல குடுக்குறாங்க. "இத எப்படி கட்டப் போறனோ?" அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட அந்த பில்ல அந்த பொண்ணு கையில வாங்குறா. "1 கப் பாலில் கடன் எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது" அப்படின்னு எழுதி இருந்துச்சு.